திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்று அறிக்கை என்றும் பழைய கஞ்சியை ஆற்றுகிறது எனவும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்று அறிக்கையா தான் பாக்குறேன். அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து பெறுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்ப செய்யாது, இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுல 75 குறைப்பாங்களா இல்ல? புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க. இப்ப உள்ள நிலையில டீசல்ல 10 ரூபாய் புதுச்சேரியில குறைவு. இன்னைக்கு நிலைமையில 9 ரூபாய் பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு. நீங்க வருங்காலத்துல நீங்க 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? அக்கா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கல. ஆமா, அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா? 100 ரூபாய் அப்ப சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 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 2.5 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்க புதுச்சேரியில அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதுல எந்த வித புதுமையும் இல்ல. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு அதுல எந்த புதுமையும் இல்ல. இன்னொன்று, இன்னைக்கு பத்திரம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா? எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்குது? இன்னைக்கு எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க? என்ன இன்னைக்குதான் வர மாதிரி நீங்க பேசுறீங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து 400-400 இருக்க ஆசைப்படுகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.